எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லையே. 2 லிட்டரு 2 மணித்தியாலது. 2 மணித்தியாலத்துக்குள்ள 2 லிட்டரா? வாழ்க வளமுடன். ம், ம். மணிப்போட டேவிட் அண்ணா டேவிட் அண்ணா சொல்லுங்க. அப்ப நீங்க அதிபர் ஒரு கேள்வி கேட்டா அந்த நீங்க இல்ல போடாக்க நீங்க லைன்ல கேட்டீங்க வரியாது. இல்ல இல்ல நான் நான் அப்போ பூசையில, நெட்டுல அதாவது வாசிக்க ஒரு வசனம் லூர்துல பண்றேன். இருந்து 9 மணிக்கு பூசை ஒன்று நடக்கிறது, தமிழ் பூசை. ரைட், அவன் யோசிக்கிறேன் நான். அப்ப அந்த பூசையில உடனடியாக இது முடிஞ்ச என்னுடைய நச்சிந்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு அது பக்கம் போய் கேட்டுக்கொண்டு மற்ற கொண்டிருக்குது. கால பூசையில 9 மணிக்கு வாங்கினாங்க. அதிபர் ஒரு கேள்வி கேட்டா என்னண்டா சொல்லுங்க. அதிக மணிப்போட நான் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். டேவிட் அண்ணா கேளுங்க, அதிபரும் கேளுங்க, மணிக்கோணும். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கத்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீட்டுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கத்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேறு அனைத்தையும் மீட்டு கொள்ளுகிறேன். இது எந்த ஆகணுத்தான் அது கேட்டவர் டேவிட்னா, அந்த கத்தர் அந்த முதற்பேறு அனைத்தையும் கொண்டு போட்டாரല്ലോ. அதை இப்படி செய்தது வழக்கு போடணும்னு சொன்னார் அதிபர். வழக்கு போட வேணும். சரி சரியா. அதாவது கட்டளையுடைய கடவுளுடைய தண்டனைகள் இப்போதும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அதாவது பொதுவாக நாங்கள் சொல்றதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்ப இன்றைய நச்செய்தியில நாங்கள் வாதிச்சோம் தானே. அதுல வாதிச்சதே இன்றைக்கு முழுக்க முழுக்க அதுதான். ஏனென்றால் அதுக்குரிய விளக்கங்களை நான் தர ஏன்ன நேரம் போய்விட்டது. தங்கச்சி ராஜினி தர்சினி ஒரு பக்கம், மற்றதங்கால எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அதை நேரத்தோடைய முடித்து விட்டேன். அதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடியது அதுதான். அதாவது இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த யுத்தம் நடக்கக்கூடாது என்று சொல்லி அதே இஸ்ராயல் மக்கள் இறைவனை நம்புகிற, இறைவனை உண்மையாவே அன்பு செய்து அவருடைய வழியில நடக்கிற மக்கள் இன்றும் இந்த சண்டைக்கு யுத்தத்துக்கு எதிராக அங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இந்த சண்டையை உடனடியாக நிறுத்து, இந்த கொலை இதுகள் இந்த கொள்ளைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க என்று சொல்லி அந்த இஸ்ராயல் அரசாங்கத்துக்கு எதிராக அங்க ஊர்வலம் செய்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆகவே இந்த கொள்ளைக்காரர்கள் இந்த பெட்ரோலுக்கும் எண்ணெய்க்கும் பொருளாதாரத்துக்கும் கொள்ளையடிக்கிற இது அது அது திசை மாறி எவ்வளவு போயிட்டது. என்ன ஏதோ ஒன்றுக்கு வந்து இப்ப 9 போயிட்டது காரணங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுக்கு பொலிட்டிக்ஸ் வேண்டாம். ஆனால் நாங்கள் இப்ப இதுல வருவோம். ஆகவே அந்த மக்கள் இன்றைக்கும் இறைவனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு தான் அவர் சொன்னது, அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மக்களை போக விடுங்கள், என்னுடைய மக்கள். அவர் வடிவா சொல்றார், உறுதியோட சொல்றார் மோயிசனுக்கு, அவர்கள் என்னுடைய மக்களை நான் எப்போதுமே நான் காப்பாற்றுவேன். என்னுடைய மக்கள் அந்த மண்ணில துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ போய், நான் உன்னோடு நான் இருப்பேன், நீ போய் அவர்களை மீட்டு கொண்டு
மறுபடியும் நான் காட்டுற இடத்துக்கு வந்து சேரன்னு சொல்லித்தான் மோயிசனை அனுப்புறேன். ஆகவே மோயிசன் போறார். போய் இவ்வளவு எல்லாம் நடக்குது. அங்க உள்ள அரண்மனையில நடந்த கோழி அடிக்கிறார், அது பாம்பா மாறுது, இதன்னது அங்க உள்ள தலைச்சன் பிள்ளைகளை கொல்லுறார். அதாவது அங்க உள்ள நோய் நொடி, அது பஞ்சம் பசி எல்லாம் வந்துட்டுது. ஆகவே அவன் பார்த்தான், இனிமேல் இவைகளை வச்சு பிரயோஜனம் இல்லை, சரி போக விடுவோம் அப்படின்னு சொல்லி இதண்டு கொண்டு வெளிக்கிட்டு கொண்டு வரைக்கல தான் அந்த பாரவன்ற படைகள் வந்து பின்தொடருது. வரைக்கல செங்கடல மோயிசன் அடிக்கிறார். அது இப்போ பிளக்குது. இப்ப முந்த நாள் கூட நான் பார்த்திருந்தேன் ஒரு இதுல, ஒரு செய்தியில, அந்த செங்கடலில கடந்து வரைக்கல வந்து அந்த அவங்களுடைய அந்த ரதங்களின் சக்கரங்கள் இப்பவும் அந்த கடலினுடைய செங்கடலினுடைய அடியில வந்து இப்பவும் அந்த பாசி பிடிச்சு அப்படியே கனகன இடங்கள்ல அந்த சக்கரங்கள் எல்லாம் அப்படியே கிடக்கிறத சூம் பண்ணி காட்டியிருக்கிறார்கள். அந்த இது அப்படியே அப்ப அப்படியே இருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் அந்த ஒரு நிகழ்ந்த நிகழ்வுக்கு ஒரு உண்மை சாட்சியங்கள். ஆகவே அவர் வாரார், வெளியில வந்துட்டார், கடற்கரை வந்துட்டார், இவங்க நடுக்கடலுக்குள்ள வாராங்க. வந்த போல திரும்பி இவர் கோழி அடிக்கிறார். கோழி அடிக்க தண்ணி மறுபடியும் உண்டாகுது. அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே பார்வோனுடைய படைகள் அமர்ந்து போகிறார்கள். இவர்கள் அப்படியே வாரார்கள். இதுதான் அந்த நடந்த வரலாறு. ஆனால் இதுல அந்த தலைச்சன் பிள்ளைகளை அழிச்சதெல்லாம் வந்து ஆகவே இங்க வழக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடவுள் தனக்கு கீழ்ப்படியாத மக்களுக்கு இப்படியான தண்டனைகளை எப்போதுமே கொடுத்து கொண்டே வருகின்றார். அவனாவது அதெல்லாம் குடித்தானே கத்தர் அழிச்சவர் அந்த சமுதாயத்தை. இல்லை, அதுல முக்கியமாக நாங்கள் பார்க்க வேணும், அங்கே ஒரு மன்னிப்புண்டு இருக்கின்றது. அந்த மன்னிப்போட சேர்த்துத்தான் அதுக்குரிய தண்டனையையும் கொடுக்கிறார். அதாவது அவர் சொல்றார், அதாவது ஆதாம், நீ இங்க வா, என்னுடைய கட்டளைகளை நீ மீறிட்டாய். ஆகவே நீ உன்னுடைய வாழ்நாள் பூராவும் வந்து நீ இந்த மண், ஏனென்றால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் நிறைவாக அவர்களுக்கு இருந்தது. அந்த பாவத்தை செய்து அவருடைய கட்டளைகளை மீறினபடியால் அவர் வந்து அவர்களுக்கு சொல்லுவார், 3 பேருக்கும் தண்டனையை கொடுக்கிறார். அதாவது வந்து ஓகே, நீ வந்து இப்படி என்னுடைய கட்டளை நீ மீறினபடியால் நீ வந்து உன் வாழ்நாள் முழுவதும் இந்த மண்ணில நீ நெற்றி வியர்வை நிலத்துல விழ நீ பாடுபட்டு உழைப்பாய். அதே நேரத்துல நீ கனிதரும் மரங்களை நீ பயிரிடுவாய், ஆனால் முட்புதர்கள் தான் உனக்கு அது பலனா கிடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்வில உள்ள கஷ்டங்களை அதுக்கு சொல்லி மற்றது இங்கால மற்ற பக்கம் பார்க்கல ஏவாளுக்கு சொல்றார், இஞ்சவா, அதாவது உன்னை நான் ஒரு இதாக நான் தேர்ந்தெடுத்தேன், உன்னை படைத்தேன், ஆனால் நீ தவறி விட்டாய். ஆகவே நீ வந்து உனக்கு தண்டனையாக நீ வாழ்நாள் முழுக்கலும் வந்து உனக்கு பிறக்க போற அந்த 10 மாத கேட்ப பிரசவ வேதனை,
அதாவது நீ மரித்து உயிர்த்து நீ வர வேணும்ன்றதுக்காக உனக்கு தண்டனையாக அந்த நீ பிள்ளைகளை பிரசவ வேதனையோடு பெற்றெடுப்பாய் அப்படி என்று சொல்லி அந்த இதை அப்படியே இதன்றார். பாம்புக்கு வந்து சொல்றார் நீ ஊழியொலி காலம் வேண்டாம். அந்த காலத்துல பாம்பு வந்து மனிதரோட பேசினது என்று சொல்லித்தான் வேதாகமத்துல சொல்லுது. அதாவது பாம்பு அப்படி என்று சொல்லி வேதாகமத்துல குறிக்கப்பட்டிருக்கிறதான் நாங்களும் சொல்றோம். தியோலஜியனாலும் அதைத்தான் சொல்லிடணும். ஆகவே இந்த பாம்பு வந்து ஏமாத்தி இப்படி அது இல்லை நீ இந்த இதை என்றால் நீ கடவுளை போல வந்துடுவ அப்படின்னு சொல்லி இருக்கு. பாம்புக்கு சொல்றார் இனிமேல் காலத்துல நீ வந்து இந்த இதுகளை என்னுடைய மக்களை நீ ஏமாத்தினபடியால் நீ வந்து நிலத்தில இனிமேல் ஓர்ந்து இந்த மண்ணில உள்ள தூசி அந்த அந்த புழுதியைத்தான் நீ உணவாக உட்கொள்ளுவாய். ஆனால் அதே நேரத்துல நீ ஊர்ந்து மனிதரால நீ எங்க கண்டாலும் நீ அடிபடுவாய் சாவாய் அப்படின்னு சொல்லி பாம்புக்கு சபிக்கிறார். இந்த மூன்றும் வந்து அந்த நேரத்தில் நடந்து இந்த சபித்தலுடைய அந்த பாவம் அற்று போய்விட்டது என்பதுதான் இது. ஆகவே மனுக்குலம் மீண்டும் பெற வேணும். ஆனால் அன்றைக்கே அவர் இந்த பாவத்தை போக்குறதுக்காக கிறிஸ்து ஒருவர் பிறப்பார் என்றதையும் அந்த நேரத்திலேயே அவர் தீர்மானிச்சிட்டார் என்றதைத்தான் நாங்கள் பிற்காலங்கள்ல அதாவது இவர் முதலாம் ஆதாம், அதாவது ஆதாம் முதல் படைக்கப்பட்ட ஆதாம் முதலாம் ஆதாம், இரண்டாவது ஆதாம் வரவிருப்பவர் இந்த பாவங்களை போக்குறதுக்காக இந்த மானுட குலத்தின் பாவங்களை போக்குறதுக்காக இரண்டாம் ஆதாம் வருவார் என்று சொல்லி அந்த காலத்துல தீர்க்க தரிசனங்கள் இறைவாக்கினர்கள் தீர்க்க தரிசனமாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதையும் தியோலஜியங்கள் அதை விளங்கப்படுத்தி சொல்லுவார்கள். ஆகவே இதுதான் கடவுளுடைய படைப்பின் ரகசியமும் படைப்புடைய இதுவும். ஆகவே இன்றைக்கும் தான் பார்க்கிறோம் உலகத்துல என்ன நடக்குது அப்படி என்று சொல்லி. இல்ல அதாவது நீங்கள் கேட்கறது மட்டுமன்றது இல்லை, நீங்கள் கேட்கறது மட்டுமன்றது இல்லை, இதுல வந்து ஒரு ஞானம் பிறக்குது, இதுல ஒரு சிந்தனை பிறக்குது இந்த கேள்வியில. அதான் இப்ப இந்த சிந்தனையை பற்றி நான் சொல்ல வேணும் என்று சொல்லி நான் இன்றைக்கும் நினைச்சிருந்தேன் நான். ஆனா எனக்கு இந்த நேரம் நற்செய்தி வாசகம் பெரியதோராக 1 வரைக்கும் இருந்ததால இந்த நற்செய்தியை பற்றி நற்சிந்தனையை பற்றி நாங்கள் பேச வேணும். ஏன்னால் சில நேரத்துல வந்து இந்த நற்சிந்தனையை குறுக்கி விடுங்கள், இதுல உள்ள பாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையில வரக்கூடிய பாட்டே அதே ஒரு சிந்தனை தான். அதுல உள்ள வரிகள் அத்தனையும் சிந்தனை மற்ற அதே நேரத்துல இந்த சிந்தனையை தவிர வேறொரு புரோகிராம் இந்த பாமுகத்துல இல்லை. இந்த சிந்தனை மூலமாக இந்த நற்சிந்தனை இது வாழ்வின் ஒளி. ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய கருப்பொருளாக உலகத்திலே ஏதேது எப்படி இருக்க வேணுமோ அத்தனையும் 199% தீர்மானிக்கிறது தான் இந்த சிந்தனை. அதாவது என்னென்று சொல்லி சொன்னா இந்த உலகத்துல நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒரு மனிதனுக்கு நோய் எங்க இருந்து வருகிறது? அவனுக்கு வரக்கூடிய மன அழுத்தம் தான் 199% என்று சொல்லி சித்தர்மார் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வருத்தம் 199% மன அழுத்தத்தால் தான் வருகிறது. அந்த மன அழுத்தத்தாலே அவனுடைய அப்டமினல் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகுது. அப்ப அப்படி ஆகும்போது ரத்தோட்டம் இதென்னது குறையுது, மற்றது அதில் வயிறுக்குள்ள வந்து உப்புஷம் மாதிரி வருகுது, அதுல இருந்து அவனுடைய மண்டைய தலைக்குள்ள வந்து இப்படியான நோயை உண்டாகிறது காரணம் முதல் முறையாக வந்து மன அழுத்தம் தான். ஆகவே இந்த மன அழுத்தத்தை போக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் சிந்தனை, இந்த சிந்தனை தான் அந்த காலத்துல வந்து எத்தனையோ சித்தர் மேரையும் எத்தனையோ முனிவர் மேரையும் எத்தனையோ சொற்பொழிவாளர்களையும் பெரிய பெரிய தீக்கதரிசிகளையும் ஞானிகளையும் அறிவாளிகளையும் இந்த சிந்தனை தான் அவர்களை இழந்தது, படைச்சது, அதை உருவாக்கினது. ஆகவே இந்த சிந்தனை என்றது மிக மிக முக்கியம். இந்த சிந்தனையை வந்து நாங்கள் சும்மா வெறும் வாய்மொழியால இதுல பைபிளை பார்த்து வாசிக்கிறோம் அப்படி இதுல வாயில வாரதை சொல்றோம் அப்படின்றதுல இந்த சிந்தனை தரப்படுவது, இந்த சிந்தனையை சொல்லுபவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால நிரம்பின ஒரு வார்த்தையை தான் இவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் தரக்கூடிய கடவுளின் ஆவியானவர் தரக்கூடிய அந்த ஞானத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். அவர் தரக்கூடிய அறிவுறுத்தலின் பட்டிதான் இதை அறிக்கைகிறார். அது எந்த பாவ வழியா இருந்துட்டு போட்டுக்கோம். ஆனால் இதிலே தம்பி பாலன் சொல்லக்கூடிய அவர் 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 அனுபவிச்சவர் இந்த வார்த்தையில உள்ள மகத்துவத்தை பற்றி நல்லாக தெரிந்து புரிந்து அறிந்து கொண்டு அவர் இந்த சாட்சியத்தை கூறுறார். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். எப்படி அவர் ஒரு இதாக இருந்தார், எப்படியான ஒரு நிலையில வந்தார், எப்படியான உரையில இந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதை நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஆகவே இந்த சிந்தனை என்றது வெறும் சிந்தனை அல்ல, இது கடவுளின் நிறை வார்த்தையை இறைவன் ஆவியானவர் மூலமாக நமக்கு தருகிறார். அதை நாங்கள் ஆவியானவர் மூலமாக மற்றவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அது பாட்டின் மூலமாக இருக்கலாம், அல்லது வார்த்தைகள் மூலமாக இருக்கலாம், தரக்கூடிய சிந்தனைகள் மூலமாக இருக்கலாம். ஆகவே மனிதன்
தன்னுடைய மன அழுத்தத்தில இருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முதல் அவனுக்கு தேவையானது இந்த சிந்தனை. இந்த சிந்தனையில உள்ள வார்த்தைகளை கேட்டு என்ன இதுல உள்ள, அதாவது கிறிஸ்தவம் எதை சொல்லுது, புத்த மதம் எதை சொல்லுது, நற்சிந்தனை அதாவது சைவ சமயம் எதை சொல்லுது, எல்லாம் எல்லாம் அதாவது எல்லாம் சிந்தனையோட தான், எல்லாம் முழுக்களும் சிந்தனை. எந்த மதமா இருந்தாலும் இஸ்லாமிய மதம் எதை சொல்லுது, எல்லாமே மனிதன் சிந்தித்து சிந்தனையோடு அந்த சிந்தனையை தலைக்கெடுத்துக் கொண்டு வாழ வேண்டும். அப்போதுதான் அவன் இந்த பாவ நிலையிலிருந்து விடுபட்டு, அதாவது படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அவன் இறக்கும் வரைக்கும் 100க்கு 99 வயதோ 100 வயதோ, அதான் வேதம் வடிவாக சொல்லுது. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வயது 70. அதிலும் அவன் ஒரு நீதிமானாக கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு நெறியின்படி நீதி நெறியின்படி வாழ்ந்தான் என்று சொல்லி சொன்னால் 80. அதிலும் அவன் நீதிமானாக இன்னும் ஒழுக்க நெறியோடு வாழ்வான் என்று சொன்னால் அவனுக்கு வயது 90 என்று சொல்லி வேத வடிவாக நெறியல், அதாவது சமூக நெறி மட்டுமன்றதில்லை, அதாவது சமய நெறி கூறுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த வார்த்தையை மட்டும் புறக்கணித்து விடாமல், இந்த வார்த்தையில என்ன இருக்குது, இதில் உள்ள கருத்தை சொறிவு என்ன, இந்த வார்த்தை என்ன சொல்ல வருகுது அப்படி என்றதை நாங்கள் கொஞ்சம் தலையில ஏற்றுக்கொண்டு சிந்தித்து இந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து எல்லோரும் இதை ஏற்று, அது எந்த சமயமாயும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்க சமயத்தை பற்றி நாங்கள் சொல்லவோ வரவில்லை. அதாவது சமயத்துல என்ன குறிக்கப்பட்டிருக்கு, இந்த வார்த்தையால எங்களுக்கு என்ன பலன் இருக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு இது என்ன ஒரு நடைமுறையில ஒரு ஒளி விளக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் இந்த சமய சிந்தனையை இதன்றோம். ஆகவே இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து, இன்றைக்கு கூட நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுறீங்கள் என்று சொல்லி சொன்னால் சும்மா சாதாரணமாக நீங்கள் இதை உங்களுடைய சிந்தனையில எடுத்து நீங்கள் பேசவில்லை, ஆவியானவரால தரக்கூடிய, அதுதான் சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வார்த்தை, திஸ் இஸ் persuaded by the Holy Spirit. திஸ் இஸ் persuaded by the Holy Spirit. அதாவது கடவுளின் ஆவியானவரால வரக்கூடிய ஒரு தூண்டுதல். இந்த தூண்டுதல்ல இப்ப நீங்கள் பேசுறீங்கள், அதுல இந்த பாலனை இந்த கேள்வி கேட்டதால இதுல எவ்வளவு வரலாறுகள் தெரிய வந்திருக்குது, எவ்வளவு நடைமுறைகள் தெரிய வந்திருக்குது. ஆகவே இது நீங்கள் இந்த எடுத்திருக்கிற இந்த விடயத்தை உண்மையில கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும். இதை நீங்களும் ஒரு நச்சிந்தனையாளராக எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் இதுல உண்மையான விடயம். ஆகவே இந்த நச்சிந்தனையை நாங்கள் நல்ல மனதோட இதென்ன வேணும் ஏற்றுக்கொள்ள வேணும். அதுக்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. ஆகவே இதுல வாழ்க்கை நடைமுறை, சமூக நெறி, இதைத்தான் இந்த வேதங்கள் போதிக்கின்றது. அது எந்த சமயமாயிருக்கலாம். அதாவது இப்ப இன்றைக்கு நாங்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அப்படி என்று சொல்லி நாங்கள் நன்றோம். அவர் அதாவது சுந்தர் அப்பர் என்ன சொன்னார், எப்படி திருநாவுக்கரசு நாயனார் பாடுறார், சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திறந்த பொருந்த கைதோள கற்றுணை பூட்டியோர் கடல் நுட்பாட்சியிலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஒரு மனிதன் 1008 தடவை அவனுக்கு என்ன மன அழுத்தம் இருந்தாலும் 1008 தடவை சிவசிவா 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 என்றால், அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி 1008 தடவை உச்சாடனம் செய்தால், மற்றது இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி சொல்லி குருவின் சொன்னார். யூதன் ஒரு நாளை ஒரு நேரம் 1000 தடவை அவன் யெகோவாவே யெகோவாவே ஆமேன் 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 என்று சொல்லி அவன் சொல்லுவானா இருந்தால் 1008 தடவை நல்ல மனமெதியும் மன சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, சித்தர்கள் சொல்லுகிறார்கள், முனிவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நன்றி வணக்கம். நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேசுறது எங்களுக்கு ஒரு முன்மாதிரி ஒன்று. இரண்டாவது, எங்களுடைய பாமக உறவுகளுக்கும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளி நன்றியோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். தொடருங்கள். ஆமாம், கடவுள் இதங்க தம்பி, இதுல ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்கணும். அவர் சொல்ற அந்த விஷயம், கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சலும். நீ கல்ல கட்டி என்ன நீ நடுச்சமுத்திரத்துல நீ அமிழ்ந்து விட்டாலும் அந்த நேரத்தில் கூட என்னுடைய ஆன்மா சிவசிவா என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கும்ன்றதான் நாங்க சொல்றேன். விசுவாசம். அது விசுவாசம்.
ம், ம், ம். அது சரி. இல்ல அது இல்ல இல்ல நீங்கள் சொல்றது சரி. ஆனால் அந்த அந்த 95ஆம் ஆண்டு குடிபெயர்ந்து கொண்டு வரைக்குள்ள என்னுடைய மனைவியுடைய மாமா, அதாவது மனைவியுடைய அப்பா, அவர் கைதடியில வரைக்குள்ள வந்து அவருக்கு கொஞ்சம் பாரிசவாதம் இருந்தது, நடக்க முடியாது. அவரை தூக்கி கொண்டு வந்தவர்கள் அவரை இடவழியிலேயே விட்டுட்டு ஏன்டா பொம் பண்ணி கொண்டிருந்தாங்கள். ஆகவே கைதடியில கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டார்கள். ஆனால் அவரை எங்க தாட்டது போனது வந்ததுன்னு சொல்லி பிறகு ஒரு கிழமைக்கு பிறகுதான் வந்து அவர்கள் விசாரிச்ச இடத்துல அவரு இறந்து போய் விட்டார் அப்படி என்று சொல்லி உண்டு. மற்றது அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சி நடந்து கொண்டு வரைக்குள்ள பழைக்கு கிட்ட வந்த உடனே இயலாமல் அப்படியே இறந்து போய் விட்டார். இப்படி எத்தனையோ பேர் இறந்தவர்கள், அந்த நடபாதையிலேயே இறந்தவர்கள், வன்னிக்கு ஆனரவ கழக்கம் முதல் இறந்தவர்கள் எத்தனையோ பேர். ஆகவே போர் வடுக்களும் போர் இதுகளும் கடைசியாக முடித்து விட்டது ஒன்றும் இல்லை. ம். இல்ல, இதுல முக்கியமாக கவனிக்க வேணும். எங்களுடைய ஆக்களை வந்து நாங்கள் இந்த செம்மறியாட்டு கூட்டத்துக்கு ஒப்பிடலாம். செம்மறியாடு என்ன செய்யும்? உண்மை என்னண்டா நீங்கள் இதன்றீங்கள். செம்மறியாடு கூட்டம் தான். செம்மறியாடு வந்து அந்த அந்த செம்மறியாட்டுக்கு தனியா ஒரு இடத்த போக தெரியாது. அதுக்கு அது வந்து இன்னொரு ஆட்டின் அந்த பின்பக்க இதுக்குள்ள அந்த வாலுக்கு கீழே தலையை வச்சு கொண்டுதான் போகும். ஆனா அதுக்கு தான் போற இடம் எங்கேன்றே தெரியாது. அதே மாதிரிதான் அந்த செம்மறியாடு கூட்டம் தான். நாங்கள் எங்க போறோம் எங்க வரோம் என்றது தெரியாது. தலைவர். ம், ம், ம்.
ம், 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 ம். ம். இதான், ஆமா ஆமா. ம். கொய்யா தோட்டம். ஈச்சம் மூட்டை மற்றது அங்க கரைப்பட்டி என்று சொல்லுவேன். ம். தாங்களாயே அழிஞ்சு போனதுதான். ம். அஹ்,
ம், ம், ம். இல்ல, இதுக்குள்ள முக்கியமாக இந்த ஒரு தலைவர் தலையெடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகம் முழுக்களும் சேர்த்த பற்றிய பணத்தை பற்றிய கேள்வி வந்துடுமல்ல. அதுக்காக இந்த ம், ம், ம். மாத்தே, ஆமா, ஆமா. ம்.
இல்லை, கேள்வி கேட்டத்தானே நியாயம் பிறக்கும். ஒரு நிமிஷம். காலை வணக்கம். ரேடியோலையும் இன்டர்நெட்லயும் வரையில உங்களோட சத்தம், பேஸ்புக்லயும் இன்டர்நெட்லயும் வரையில. நன்றி. நான் ரெண்டுலயும் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். நன்றி. இல்லம்மா நான் வருகுது எல்லாமே வருகுது. ஆமா நான் இப்போ கொஞ்ச நேரம் கேட்டு நன்றியா. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. நான் Facebookல பார்த்தேன் முன்ன, அதுல வருது தெளிவா. காலநிகள் அத்தனையும் பதிவா இருக்கு. வருகிறது வருகிறது முன்ன வருகிறது. இல்ல இல்ல உங்களோட சத்தம் ஒன்றும் கேட்கல. நீங்க இப்ப கதைச்சது அதுதான் வந்தேன் நான். சரியா, உங்களோட சத்தம் ஒன்றும் இல்ல மோனா, உங்களுடைய சத்தம் கேட்கல தானே இப்ப கதைக்கும் போது. ஓ, அவர் கதைச்சது கேட்டது. சரிதான். நாங்க ஓஃபுல கிடாக்கு கடைசியா யார் நிகழ்ச்சி செய்தது? ஓ, வாடி மோகன். சரி, ஓகே ஓகே ஓகே, சரி, அது சரி. வெள்ளையிடம் கழிச்சது சூமனை மட்டும்தான் வந்திருக்கும். சரி, இதை வந்து சொன்ன கொஞ்சம் வலுன்னு சொல்லி இருக்கலாம். பாத்தீங்களா? நன்றி. பாத்தீங்களா? இப்ப நாங்க தலைப்பே அதுதான், கேள்வி கேட்கணும். என்ன நடக்குது உங்க காய்க்கிறது இப்ப வரும் நினைக்கிறேன். அவர் வந்து ஒன்றும் வரையில் என்ன மாதிரி தான் கதையை சொல்லி விட்டுட்டார். நீங்கள் கதைக்கிறது ஒன்றிலையும் வரையில் என்றால் நாங்கள் எல்லாரும் என்று தானே, அப்படித்தானே பாப்போம். இல்ல இல்ல, நடாமோன் கதை கேட்க அப்படி சொல்லி இருந்தால் நடாமோன் நீங்கள் காய்க்கிறது வரையில் என்றால் உடனே பிடிச்சிருப்பேன். மன்னிக்கணும், அது ஓஃப்ல தான் இருந்திருக்கு. ஆனா பரவாயில்ல பரவாயில்ல, பதிவு ஒன்று இருக்குத்தானே எங்கள்கிட்ட. ஓ, சந்தோஷம். சரி, அப்ப அதோட நாங்கள் நிறைவுக்கு வருவோம்னா, நாங்கள் இனியாகிலும் யார் என்றாலும் களத்தில் படிச்சு கேள்வி கேட்கத்தான். சரி, நன்றி நன்றி. இன்னொரு விடயம் கேட்டிருந்தீங்க காலையில தொடங்கல. ஓ, இன்றைக்கு தமிழுக்கு எத்தனை சொல்லி பங்குனி மாசம் இன்றைக்கு தானே 1ஆம் தேதி. இன்றைக்கு பங்குனி உண்டா? எதுல இருந்து பிடிச்சீங்க? கலண்டர்ல பாத்தீங்க. சரி சரி சரி. ஓ ஓ ஓ. அப்ப என்ன சரி, நான் சும்மா அப்போ எனக்கு அப்போ உடனடியாக பார்த்து சொல்ல முடியல. அப்ப நான் பார்த்தேன் 15 உண்டு. சரி சரி. ஆங்கில இது 15, தமிழுக்கு உண்டு. ஓம் ஓம் ஓம். சித்திரை சரியாத்தான் இருக்கும். ஓம் ஓம். பிறகு என்ன, தமிழுக்கும் 1ஆம் தேதி. ஏனென்றால் மன்னிக்கணும், ராஜினி அவர்கள் வைகாசி 2வது ஞாயிறு ஜெர்மனியில் அந்நியர் தினம் என்று சொன்னபடினால வைகாசியில் இப்போ மே 2ஆம் ஞாயிறு அன்று இருக்க வேணும் என்று சொல்லி போட்டு தான் நான் இந்த கேள்வி கேட்டேன்னா, அப்போ தமிழுக்கு என்ன என்று சொல்லி
ஓ, இங்கே தமிழுக்கு வரிசை கேட்க அது ஏதோ சமஸ்கிருத பெயர்களை சொல்லுது. சரி, அதை பதிந்து விட்டார்கள். தமிழ் என்றால் சமஸ்கிருதம் தான் என்று ஒன்றும் செய்யலாது. ஓம், நன்றி, மிக்க நன்றி. நல்லது, சிந்தனையை நாங்கள் ஆரோக்கியமாக நிறைவு கொண்டு வந்து இப்போது நாங்கள் தொடர்ந்து கொள்வோம். பெற்றோர் தெய்வம் இணைந்த எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். தொகுப்பை தந்த ராஜினி அவர்களுக்கும், நடக்காமல் இருந்த உங்களுக்கும் எல்லாருக்கும் கோவத்தோட அது மட்டும் இல்ல, தங்கச்சி தர்ஷினி வந்து இப்ப கண்ணேரம் காத்து கொண்டிருக்கிறா. அதான் அவருடைய இதை செய்யணும். அவக்கு சிந்தனை ஒன்றுமே வேற இல்லையே. காலம் இல்லைன்னு நத்த ஊர்றது, இலியான் போச்சது, கரப்புத்தான் பாஞ்சது என்றால் ஒன்று சொல்லி இருக்கலாம் தானே. இல்ல அவ குரல் முதல்லயே குரலை பற்றி தான் பேசுவா. குரலை ஆமாம். சரி, நன்றி. இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த நேரத்துல நான் குரல் வாழ்ச்சு அதுக்கு அந்த நச்சிந்தனையுடைய குரலை சொல்லி குரலுக்குரிய விளக்கத்தையும் கொடுத்து வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு குரல் வந்தது, இல்லை அவர் சின்ன பிள்ளை, அவர் செய்யட்டும் என்று சொல்லி அவர் பிறகு விபூதிகள் சந்தனங்கள் அதுகளோட வந்தார். பிறகு அதுக்கு பிறகு இப்ப ஆளுங்க குரலே இல்லை. எப்ப நடந்தது இது? கவித் சுவிஸ்ல இருந்து செய்து கொண்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு இப்ப அது இப்ப நடந்த போல விஷயம் இல்ல. நீங்கள் செய்து கொண்டிருந்ததை நிறுத்தினது யார் என்று கேட்கிறேன். இல்ல, தியானடேசன் தான் அதை ப்ரோபோஸ் பண்ணினான். தியானடேசன் சொன்னா, இப்ப இனி கவித் வந்துட்டார், அவர் சின்ன பிள்ளை தானே, அவர் செய்யட்டும் அப்படின்னு. கவித்தின் கதையா சொல்றீங்க? கவித்தை மறந்து கனாதமாச்சு. சரி, நான் அப்படியே விட்டுட்டேன். பிறகு கவித்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப தங்கச்சி தொடங்கி இருக்கிறார். சரி, அப்படியே இல்லை. எல்லாரும் சொல்லணும், ஞாபகப்படுத்தி கொண்டு போகலாம். இப்ப நான் ஒரு வரியில முடிக்கிறதா இருந்தா, இந்த நீங்கள் வரலாற்றில் இன்று என்றெல்லாம் சமயத்து கதைகள் எல்லாம் சொல்லும்போது கூட இலங்கையினுடைய வரலாற்றில் இன்று கூட சொல்லலாம். வடிவா அது அனர்த்தமாகவும் இருக்கலாம், மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்றை நாங்கள் திரும்ப திரும்ப பிழையானது இல்லை, சரியானது ஒன்றை ஞாபகப்படுத்துறது வந்து ஒரு நகர்த்துகைக்கு காரணமாக இருக்கும். இன்றைய இளைய சமூகம் அப்படித்தானே போகுது. என்ன ஒரு தரம் தமிழ் சொல்லவே நீ விருப்பப்பட மாட்டினவன்றது தெரிய வருது. ஒரு சில கைக்கு அளவான பிள்ளைகள் தான் அதை மூர்க்கமாக கை கொள்ளினோம். சில பிள்ளைகள் சரளமாக தமிழ் பேசுவாங்க. ஆனால் பார்த்தால் இல்லை, ஜெர்மனியில் பிறந்த நான், லண்டனில் பிறந்த நான், பிரான்ஸில் பிறந்த நான் என்று தான் சொல்லினோம். அப்போ அவையில எண்ணலாம் ரெண்டு கையெல்லாம். இதுல முக்கியமான பிரச்சனையை பார்க்கணும். கடந்த காலத்தை பற்றி யாருமே வரலாறை பற்றி எதுவுமே பேசுவதில்லை. இல்லை, விட்டுட்டோம். நான் அதான் பூ நடக்குது, பிஞ்சு நடக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக சொன்னேன். கடந்த கால வரலாறுகள் இப்ப சாதாரணமாக நான் அப்பா வந்து 4 வயதுல என்ன குழம்பு கூட்டிக்கிட்டு போனார். அப்பா மாமா குழம்புல இருந்தவர். அப்ப இப்ப எனக்கும் இப்பவும் அந்த அஞ்சலம்படி சந்தையில ஒரு ஹோட்டல் இருந்தது, உடுப்பில் வச்சோன்னு சொல்லி, அந்த இடத்துல கொண்டு போய் அந்த காஃபி, மில்க் காஃபி, காஃபி பட்டி தந்த அந்த சுவை இப்பவும் எனக்கு அந்த இதுல இருக்கு. அப்ப எத்தனையாம் ஆண்டு? 54ஆம் ஆண்டு. இப்ப மொழியில விருப்பம் உள்ளதா வளர்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பின்னுக்கு போய் அவையில் குழந்தை பருவத்திலிருந்து அவன் அம்மா அப்பாவோட கதைச்சிங்கள் என்றால், இப்ப நீங்க சொன்னது அவர்கள் வீட்டுல செய்திருப்பார்கள். எப்பவுமே எது எடுத்தாலும் அப்போ பற்றி கேட்கறது, வீட்டை பற்றி கேட்கறது, எங்கட வீட்டில் வளர்ந்த நாய்க்குட்டியை, ஆடு மாடு, எங்கட தோட்டங்கள், துறவுகள், இப்படித்தான் பள்ளிக்கூடம் போகணும் நான் வந்து நான் என்று பேசிக்கொண்டு வர்ற வீடுகளில் ஆர்வமாக அந்த பிள்ளைகளுக்கு அதில் ஒற்றி தானும் 2 சொல்ல கண்டுபிடிக்கணும் என்ற ஆர்வம் வந்து இன்றைக்கு ஏட்டிக்கு போட்டியாக அம்மா அப்பாவோட நின்று தமிழில் வாழ்வீச்சு விடுறாரு. இவ ரஜினி அவருடைய வீட்டிலேயே திவீன் வளரும் போது எங்களுக்கு தெரியும். அப்பா காய்ச்சாரோ இல்லையே எனக்கு தெரியாது, அப்பா தான் வந்து சொல்லணும். ஆனால் அம்மாவுக்கு எப்பவுமே ஊர் கதைகளும் அப்பாச்சி, அம்மாச்சி, அப்பம்மா, அம்மம்மா என்ற கதைகளோடு இவர்கள் வளர்ந்தார்கள். அதுக்கு மேலாக ராமாயணமும் மகாபாரதமும் இவர்கள் கேட்டுக்கொண்டே கதையை காய்ச்சி கொண்டு வரையில அவர்கள் 2 பேருக்கும் தமிழ் சரளமாவர். இப்போ நாங்கள் பேசினோம், அவர்களும் தமிழ் பிள்ளைகளை தான் கல்யாணம் கட்டுவார்கள் என்றதும் தெரிய வருது. ஏன்னா அவருக்கு பிடிக்கும். மற்ற இலங்கைக்கு தனியாக போய் வருகிறார்கள், அது அடுத்த பெரிய. இதெல்லாமே அந்த சின்ன வயசு வளர்ப்புல அது நான் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு சிறப்பு என்று சொல்ற வீட்டுல பிள்ளை தவறி போகாது. இப்ப உங்களுக்கு தெரியும், அப்பாவுடைய ஒரு அளவட்டி என்று சொல்லி சொன்னால் அதுக்கு கீழே உள்ள பகுதி தான் எங்களுடைய இடம், பெரிய விளான் பண்ற தெருப்பு.
அப்படியா? சரி. அப்ப அந்த உங்களுக்கு தெரியுமா? அப்ப அப்பாவுடைய ஊர்ல அங்க உள்ள வாழ்க்கை முறைகள் அதுகள் இதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? காத்திரா கோயில் அது இது அப்படி என்று சொல்லி இதண்டு அப்படி அங்கே கோயில்களை கொஞ்சம் வரைக்கும் எங்களை கோயில்களை வந்து கீரிமலை அப்படியே மாவட்டம் அதெல்லாம் வந்து அதுக்குள்ள வந்துடும். அப்ப அந்த நிகழ்வுகளை அங்க கடந்த காலங்களில் இதண்ட இது அப்பா வந்து அது செய்தார் இது செய்தார் அப்படி இதன்பேர் அவர் ஒரு படிச்சு இதண்டு ஒரு பிரபலமான ஒரு ஆயுர்வேத சித்த யூனானி வைத்தியராக வந்தார் இதண்டார் அப்படி என்று சொல்லி இதண்டு பல விஷயங்களை பற்றி நாங்கள் வீட்டுல பேசுவது. ஆனால் இங்க வந்து பிறந்த என்னுடைய மகள் வெலண்டினா அவள் தமிழ் பேசினாலே எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். என்ன இப்படி தமிழ் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி அதே யாழ்ப்பாண உச்சரிப்பு அதே இது இன்னும் அப்படியே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதான் என்ன சொல்றது, இந்த பிள்ளைகளை அப்படியே வளர்த்திருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆவல். அதான் இப்ப பேர பிள்ளைகள்ல கூட அந்த தவறை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். இப்ப நீங்கள் செய்தது நீங்க அனுபவத்துல கண்டுட்டீங்க. கண்டிப்பாக அது நாவூரின வாழ்க்கை தான். எனக்கு எப்பவுமே அதுக்காக பிரான்ஸ்ல இருக்கிறத நிராகரிச்சு போட்டு ஊர்ல தான் சிறப்பு பண்ணிட்டு பிரான்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. இது இப்படி என்னுடைய இளமை காலம் இப்படி என்று சொல்லி ஒரு கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் பிள்ளைகளோட தித்தமுமா கதைச்சு வளரும் போது, இப்போ இனி நாங்கள் பேர குழந்தைகளை பற்றி பேசலாம், அவரோடு வளரும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்தந்த ஊக்கமும் இருக்கும். தன்னுடைய வகுப்பு பிள்ளைகளோடு 30 பேரோட கதை கேட்கல நான் பிறந்தது பிரான்ஸ், ஆனால் என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் பிறந்தது இப்படி ஒரு ஸ்ரீலங்கா இந்த இடத்துல இந்த ஊருன்னு சொல்லி கதைகளை மற்ற பிள்ளை யோசிக்கும். நான் பிரான்ஸில் மட்டும்தானே எங்கள் நம்ம இருந்திருக்கேன், இவங்க ஊர் எங்கேயும் எல்லாம் இருந்திருக்கிறாங்க என்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் அது ஏழ்மையாக இருந்தா என்ன, பெரிய பணக்காரராக இருந்தால் படித்தா இருந்தால் படிக்காத இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு சொர்க்கம்தான். அது ஒரு கிடைச்ச நியதி. அது ஓரிருவர் மட்டும்தான் தவறி போயிருப்போமே தவிர எல்லாரும் படிக்காத என்னுடைய அப்பா அம்மம்மா எல்லாமே இவ்வளோ ஆச்சரியமான ஆட்கள். இப்போ இதையெல்லாம் நான் பேச தவறிக்கொண்டு நான் சொல்ல முடியாது இல்லை என் பிள்ளை என் வளர்ந்ததுக்கு பிறகு என் பண்பாட்டோடு ஒற்றி வாழும் என்பது இருக்காது. அப்போ இனி வரப்போகிற இனி எங்களோட கைகளில் இருக்கக்கூடிய பேர குழந்தைகளோடு நாம் சிறப்பாக இந்த நாவூரி வளர வேண்டும் என்கிறது தான் அந்த ஆசை. பார்ப்போம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் அதாவது ஞாயிறு தின வாழ்த்துக்கள். தொடர்ந்து கொள்வோம். பெற்றோர் தினமும் காதாளுக்கு சாதுவாக கேளுங்க. இன்றைக்கு எங்களோட மூத்த பெற்றோர்